Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு எட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமை. இந்த விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்பு நித்திய மகிமை. ஆண்டவரே, எட்டர்னல் க்ளோரி. ஆண்டவரே, இந்த விஷயத்தை கொண்டு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க உங்களோட வெளியேறப்பட்ட ரத்தத்தில் எங்களை கழுவி ஆண்டவரே, நீங்க எங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை நீதிமானாக ஆக்கியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகில் வெறும் பாடுகள் மட்டுமே அனுபவிக்க வந்திருக்கிறோமா, இல்லை உங்களோட நித்திய மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறோமான்ற பற்றி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இன்னும் தெரிய வைக்கணும், அதிகமாக தெரிய வைக்கணும். ஆவியானவரே, என்னை கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதாவது என்னன்னாக்கா, தேவன் நம்மளை நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறாரு. அது ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நிறைய பாடுகள் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஐயோ, இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவே இல்லையா, இந்த உலகத்துல நம்ம பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறோமா, அந்த மாதிரி நிறைய ஜனங்க மன ஒடிஞ்சு போயிருக்கிறாங்க. இனி எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்க விரும்புகிறார். அதாவது என்னன்னா, நம்மள தேவன் இந்த உலகத்துல வச்சிருக்கிறது, அழைத்திருக்கிறது வெறும் பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே கிடையாதுங்க. அவரோட நித்திய மகிமையை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஒரு ஆதார வசனம் வச்சுதான் இதோட தலைப்பை நான் பேச போறேன். 1 பீட்டர் 5th சாப்டர்ல 10ஆம் வசனம் படிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். தேவன் நம்மளை பாட அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே அழைக்கல, அவரோட நித்திய மகிமைக்கு தான் அழைத்திருக்கிறார். இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தாங்க, நீண்ட காலம் எல்லாம் கிடையாது. அந்த கொஞ்ச காலம் நீங்க அனுபவிச்சிட்டாலே போதும், அவரோட நித்திய மகிமைக்கு நீங்க பாத்திரராக முடியும். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஸோ இந்த விஷயத்தை நாங்க பேசுறதுக்குள்ள அவரோட நித்திய மகிமை எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஃபீல் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் அவரோட மகிமைகளை நம்ம கிட்ட வெளிப்படுத்துவார். எப்போ நம்ம பாடுகள் அனுபவிக்கிறதுக்குள்ள மட்டுமே தான். அது ஒரு நாளும் யாரும் மறந்துடக்கூடாது. இந்த பாடுகள் கொஞ்சம் காலம்தான் வேதம் சொல்கிறது. வாசிப்போம். 1 பீட்டர் 1st சாப்டர்ல 6ஆம் வசனம். 1 பேதுரு 1:6. அல்லேலூயா. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமென். சோ இந்த பாடுகள் ரொம்ப கொஞ்ச காலம் தாங்க, வாழ்க்கை முழுக்க இந்த பாடுகளே இருக்காது. கொஞ்ச காலம் மட்டும்தான் இந்த பாடுகள் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம பலவிதமான அவரோட நித்திய மகிமையை பெற்றுக்கொண்டு நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் வேற லெவல்லே இருக்கும் தான் சொல்லுவேன். சோ வேதம் சொல்கிறது நம்மளோட பாடுகள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான். ரோமன்ஸ் 8:18 வாசிப்போம். ரோமர் 8:18. அல்லேலூயா. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். சோ அதாவது என்னன்னாக்கா, நமக்கு வரப்போற பாடுகள் ஒரு பக்கம் வைக்கலாம், அதுக்கு நம்ம படுற பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம், மறுபக்கம் நமக்கு வரப்போற மகிமைகளே ஒரு பக்கம் வைக்கலாம். சோ இந்த வரப்போற மகிமைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம இந்த நாள்ல நம்ம இப்ப இருக்கிற அனுபவிக்கிற இந்த பாடுகளுக்கு ஒரு நாளும் ஒரு காலமும் நம்ம ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கன மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் நம்மளை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. ஸோ ஒரு நாளும் நம்ம
அதுக்கு அந்த பாடுகளுக்கு வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த மகிமை, அந்த குளோரிக்கு ஈக்குவல் பண்ணவே முடியாது. சரி, அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய கனமகிமை அதி சீக்கிரமா இந்த உபத்திரவம் நம்ம விட்டு போயிடும். கொஞ்சம் காலம் தான், அந்த ஷார்ட் பீரியட் தான் நம்மளுக்கு பாடுகள். இதுக்கு ப்ரூஃப் நான் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ அவரோட நித்திய கன மகிமையை பெற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இட் இஸ் ஆக்டிங் இன் மை லைஃப். 100% இட் இஸ் ஆக்டிங் இன் மை லைஃப். அந்த உணர்வோடு தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால பாடுகள் வந்து ரொம்ப லேசானவைகள், ரொம்ப நாளெல்லாம் இருக்காது, கொஞ்ச காலம் மட்டும்தான். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இந்த நித்திய கனம் ஒரே வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடாதா? எல்லாரும் அப்படி கேட்கலாம். என் வாழ்க்கை முழுக்க இந்த நித்திய கன மகிமையே நமக்கு இருக்கக்கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்றது ரோமன் 8:17 அவருடைய கூட நம்ம பட்ட பாடுகள் அவருடைய மகிமைக்காக நம்ம பாத்திரராக முடியும். நம்ம அவரோட கூட நம்ம படுற பாடுகள் வந்து அவரோட நித்திய மகிமைக்கு நம்ம பாத்திரராக முடியும்னு வேதம் சொல்லுது. ஸோ எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தை. அது நம்ம படிப்போம். ரோமன்ஸ் 8:17 அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். ஆமென். சோ அதாவது என்னன்னாக்கா வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் வந்து தன்னை தானே வெறுத்து அனுதினமும் தன்னோட சிலுவை எடுத்துக்கொள்ள என்னை பின்பற்ற கடவுள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது லூக்கா 9:23. ஸோ யாரெல்லாம் என்னை வந்து பின்பற்ற வர விரும்புகிறார்களோ அவங்க வந்து தன்னோட சிலுவையை அவங்க வந்து அனுதினமும் சுமந்து என்னை வந்து பின்பற்றி வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அந்த பாடுகள்ல வந்து நம்ம பங்கு பெறணும். அந்த பாடுகள்ல பங்கு பெறுறவங்களுக்கு தான் அவரோட நித்திய கன மகிமை வரப்போறதுன்றது வந்து ஒரு நாளும் யாரும் மறந்து விடக்கூடாது. ஸோ இந்த பாடுகள் அனுபவிக்கிறது வந்து ரொம்ப காலம் கிடையாதுங்க, கொஞ்சம் காலம் மட்டும்தான். இதுக்கு நான் தான் ப்ரூஃப்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒரு 12 வருஷமா நான் வந்து பட்ட வேதனைகள், துன்பங்கள், எனக்கு வந்து உள்ள மன அழுத்தங்கள், மனசளவுல அவ்வளோ எனக்கு வந்து சஞ்சலங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நாங்கள் மரணத்தின் பாதையிலே போய் மரணமே அடைந்து முடிஞ்சது. அந்த மரண படுக்கை வரைக்கும் நான் போயிட்டு மரணமே அடைந்தேன். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை, ஏன்பா எனக்கு இந்த மாதிரி பாடுகள், எதுக்கு இந்த கஷ்டங்கள், எதுக்கு இந்த துன்பங்கள், இதுக்கு மேல அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு, அதாவது என்னன்னா 2019 ஜூலை 3ஆம் தேதி 2 மணி மத்தியானம் என்னோட உயிர் பிரிந்தது. அதுக்கப்புறம் இயேசுவை நான் தரிசனம் பண்ணேன். அவரை பார்த்த உடனே இந்த 12 வருஷம் உள்ள நான் பட்ட பாடுகள் ரொம்பவே லேசாய் போச்சுங்க. எனக்குள்ள அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி, எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம், என் உள்ளத்துல அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷம் வந்ததுனால நான் அப்படியே பிரமித்து போனேன். அவரை பார்த்து வந்து எனக்கு வந்து அப்படியே நான் மைமறந்து போனேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாடுகள் வந்து 12 வருஷங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல எனக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏசப்பாவை கேட்டேன், ஏசப்பா எதுக்காக எனக்கு இந்த பாடுகள் நீங்க கொடுத்தீங்க, என்ன குறைய கண்டீங்கள், நான் என்ன அந்த மாதிரி பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்ப ஏசப்பா விட்டது எனக்கு பதில் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நிறைவே நான் பெற்றுக்கொண்டேன். அப்படியே வந்து பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்து இறங்கினார். அவரோட வல்லமைகள் வந்து என் மேல் இறங்கியது, அவரோட மகத்துவங்கள் என் மேல வந்து இறங்கியது, அவரோட மகிமைகள் என் மேல வந்து இறங்கியது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வந்து கடந்து போகிறக்குள்ளோ அவர் வந்து எனக்குள்ள வந்து ஆவியானவர் வந்து இறங்குனால எனக்கு 9 வரங்கள் வந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னுடைய உள்ளத்தின் ஓரத்துல வந்து அவரோட குரல் வந்து கேட்டுட்டே இருக்கும் எனக்கு. ஆனா என்கிட்ட வந்து அடிக்கடி அந்த குரல் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா ஏசப்பாவோட சத்தம் இப்ப கூட எனக்கு கேட்டுட்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்ப கூட எனக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு அனுபவத்தோட சொல்றேன் நானு. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு, மகளே நீ கிறிஸ்துவ போல நீ ஊழியம் செய்ய விரும்பினா
அதே மாதிரி நீ ஊழியம் செய்ய வேண்டுமென்றால், நீ வந்து கிறிஸ்துவ போலவே அன்பு காண்பிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவ போலவே நீ வந்து மனதுருக்கம் உனக்கு வேண்டுமானால், கிறிஸ்துவ போலவே அவரோட அற்புதங்கள் நீ செய்து நீ பார்க்க வேண்டுமானால், நீ வந்து அவரை போலவே முற்றிலும் நீ மாற வேண்டுமானால், நீ ஒரு காரியம் மட்டும் செய்யணும். என்னோட வசனத்தை மட்டும் நீ வந்து மனசுல எப்போதும் ரிமெம்பர் பண்ணிட்டே இரு, நினைவுல வச்சுட்டே இரு. அதாவது அவரோட பதில் என்ன தெரியுமா இருந்தது, உன்னை வந்து நீ முழுசா உன்னை நீ வெறுத்துட்டு உன்னோட சிலுவையை நீ வந்து சுமந்து அனுதினமும் என்னை வந்து நீ பின்பற்றி வா. அப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வந்ததுனால அதுக்கு உண்டான நான் தயார் பண்ண என்னை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பதில் தான் எனக்கு கிடைச்சது. இதுதான் அவரோட கட்டளை, அந்த வழியில தான் நான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தாங்க, இது நீண்ட காலம் கிடையாது. ஆனால் நித்திய மகிமை உங்களை வந்து தேடிட்டு வந்தே வரும். அது வந்து நிச்சயமா நீங்க யாரும் மறக்காதீங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து மன குழப்பங்களே வேண்டாம், நம்ம மன கஷ்டங்களே பட வேண்டாம். உங்களோட வேதனை பாடுகள் வந்து எல்லாமே கொஞ்சம் காலம். வேதம் சொல்லுது என்னன்னாக்கா, யோபு 23:10 இந்த பாடுகள் வந்து நம்மளை வந்து முற்றிலும் நம்ம முழுசா நம்மளை வந்து ஒழிக்கப்படுறதுக்காக இல்லை, உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்காக இல்லை, அவரை போலவே நம்மளை மாத்துறதுக்காக. வாசிப்போம் யோபு 23:10. அல்லேலூயா. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். சோ இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து மாத்துறதுக்காக தான் அவர் வந்து நம்மளுக்கு பாடுகள் அனுபவிக்க வந்து சொல்றாரு. கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி மாறிடுவோம் தெரியுமா, ஒரு கோல்டு மாதிரி நம்ம மாறிடுவோம். அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பாடுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதை வந்து எப்போதும் வந்து நம்ம கஷ்டங்கள் வந்தாக்களோ நம்ம வந்து தளர விடக்கூடாது, மனசை தளர விடக்கூடாது, பயந்துடக்கூடாது. கஷ்டமா சரி ஃபேஸ் பண்ணுங்க, ஏன்னா ஏசுப்படாத கஷ்டமா நம்ம பட போறோம். அதனால யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். அதுல வந்து ஓவர் கம் வந்துட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த பாடுகளை வந்து சந்தோஷமா ஏத்துட்டு அதுல வந்து வெளியில வரதுக்கு வழிகள் 1000 வழிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு வழி. அந்த வழியை நம்ம பிடிச்சிட்டு நம்ம வந்துடணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ரோமன் 8:30 படி எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார், அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல வந்து அவங்கள வந்து நம்மள எல்லாத்தையும் வந்து நீதிமானாக்கி நம்மள வந்து அவரோட மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவ்வளோ அன்பா நம்மளை வந்து நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் அவரு. நாங்கள் வந்து மலேசியால நாங்கள் 8-9 வருஷமா இருந்தோம். எங்களோட காண்டோமினியம்ல வந்து ஒரு பிரதர் குடும்பம், நார்த் இந்தியன் பிரதர் குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். சரி, நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட் வந்தக்குள்ளவே நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம். அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் வேவ் வந்தக்குள்ள அவருக்கு வந்து நல்ல வேலை தான். அவர் வேலைக்கு அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் இன்னொரு வேலையோ பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ஆன்மீகத்துல அவருக்கு ஆன்மீகம்னாக்கா அவர் முழுக்க ஹிந்து மதத்துல வந்து அவர் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலா பாடுறது. அவருக்கு தெரியாத புரோஹிதர் இல்லை. அவர் வந்து நிறைய மகான்களை வந்து சந்திக்கிறது, அவர் தனி மெசேஜ் கொடுக்கறது, தனி ப்ரோக்ராம் நடத்துறது, டெம்பிள் சிட்டியில வந்து தனி ப்ரோக்ராமே நடத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல அவ்வளோ பக்தி. நீங்க ஃபேஸ்புக்லாம் பார்த்தாக்கா அவரோட பாட்டு எல்லாமே வரும். ஸோ அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு பர்சன் அவரு. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள அவருக்கு வந்து இந்த பகவத்கீதை, இந்த புராணங்கள் வந்து அவ்வளோ அத்துப்படி. ஸோ அவருக்கு வந்து நிறைய ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, பூஜாரிகள் இருக்கிறாங்க, சாஸ்திரம் ஜோஷியக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆலோசனை கொடுக்குற நிறைய ஜனங்கள். ஸோ இவருக்கு வந்து சரி நம்ம இங்கேயே இப்படியே செட்டில் ஆயிடலாமேன்னு சொல்லிட்டு எங்களோட காண்டோமினியம்ல வந்து ஒரு சொந்தமா ஒரு யூனிட் வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தாரு. சரி, இப்போ அந்த யூனிட் வாங்குறதுக்கு போய் பேங்க்ல வந்து லோனுக்கெல்லாம் அப்ளை பண்றாரு. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 கோடினே வச்சுக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பேங்க்கு ஓகேன்னு சொல்லிடுச்சு. சரி, இப்போ இந்த பேங்க் ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு என்ன ஆகுதுனாக்கா, இவரு திடீர்னு வந்து செகண்ட் வேவ் வந்ததுனால கம்பெனி எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இவருக்கு வேலை போயிடுச்சு. 1 மாசம் டைம் கொடுத்துக்கிறாங்க மலேசியால இருக்கிறதுக்கு.
இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுன்னு. பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல. இவருக்கு வந்து அந்த வேலையும் போயிடுச்சு. இப்போ பேங்க்ல லோன் வாங்கினா அது கட்டணும், இப்போ வீடு வாங்கினா தான் அது கட்ட முடியும். ஆனால் வேலை கிடையாது, என்ன பண்ணுற ஒரு சூழ்நிலை. அவரு கேட்காத ஜோஷியர்காரங்க இல்லை, அவருக்கு வந்து பெரிய எல்லா அதிகாரிகளும் எல்லாருமே தெரியும், மகான்கள் எல்லாம் தெரியும். அங்கெல்லாம் பேசுறதுக்குள்ள அவங்க யாருமே ஒரு சரியான ஆலோசனை யாருமே கொடுக்கல, ஒரு கரெக்டான ஆலோசனை. ஏன்னா எல்லாருமே வந்து ஐயோ நீ வீடு வாங்கிட்டா உனக்கு வந்து லோன் கட்டணுமே, அந்த டைம்ல உனக்கு வந்து இப்போ வேலை வர இல்லையே, எப்படி நீ கட்ட போற, அதனால நீ பேசாம வந்து மலேசியா விட்டு இந்தியா போயிடுப்பா. ஏன்னா மலேசியால வந்து இருந்தாக்கா வேலை இல்லாம யாருமே இருக்க முடியாது. அந்த ஃபாரின் கண்ட்ரில வேலை இருந்தா தான் அங்க வந்து சர்வைவே பண்ண முடியும். என்னதான் நம்ம ப்ரீச்சிங் அது இதெல்லாம் பண்ணாலையும் அங்க வந்து வேலை இருந்தா தாங்க வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மனைவியோ ஹவுஸ் ஒய்ஃப், என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. ஒரு மாசம் அப்படியே கடந்து போச்சு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபைனல் டே. அந்த நாள் வந்து மத்தியானம் 12 மணிக்கு அவர் போய் டாக்குமெண்ட்ல வந்து சைன் போடணும். அதுதான் அவங்க இந்த வீடு ஓனர் கொடுக்குற ஃபைனல் டே. உனக்கு வேணுமா வேண்டாமான்றது போயிடணும். வேணும்னா போய் இது டாக்குமெண்ட்ல சைன் போட்டு வரணும், வேணான்னா ஒரு ஃபோன்ல சொல்லிடணும். ஆனா இவருக்கு வந்து அங்க இருக்கணும்னு ஒரு ஆசை, என்ன பண்றது வழியே தெரியல அவருக்கு. ஸோ அப்புறம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த செகண்ட் வேவ் டைம்லேருந்து ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து இங்கே தான் இருக்கிறோம். அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு. அதாவது ப்ரீவியஸ் டே, நாளைக்கு டீல் முடிக்கணும், ஆனால் ப்ரீவியஸ் டே எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஆலோசனை கேட்குறாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி எனக்கு வீடும் வேணும், பிடிச்சிருக்குது, அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை வரையில் என்ன செய்யறது தெரியல, இந்தியாவில் வந்தாக்கா ஏதாவது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா, அந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா அவர் பேசிட்டு இருக்கிறாப்புல. மலேசியா வந்து விட்டுட்டு வந்துடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை பற்றி சொன்னார். எங்கள் ஒய்ஃப் வந்து தியானம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, ஆண்டவர் வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படியே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிட்டாரு. உடனே எனக்கு கால் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குதுன்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட வந்து நான் ஒரு 2 வார்த்தை தான் சொன்னேன். நீங்க அறியாத புரியாத ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள கடவுள், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு விசுவாசம் இருந்தாக்கா நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா அவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஆமா எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த யூனிட் பார்த்துருக்கிறீங்க அந்த யூனிட் நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரதர் சொல்றாரு, எனக்கு வந்து பதில் வந்து எப்படியாவது எனக்கு 12 மணிக்கு, நாளைக்கு 12 மணிக்கு பிஃபோரா சொல்லுங்க, ஏன்னா 12 மணிக்குள்ள நான் போய் சைன் போடணும், வேணுமா வேண்டாமான்றது சைன் போடணும். ஸோ நான் வந்து சரி ஓகே பிரதர்ன்னு சொல்லிட்டேன். மறுநாள் ஆச்சு, 3லேருந்து 5 மணி வரைக்கும் நான் தியானம் பண்றேன். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனம் வருது எனக்கு. இதுக்கு தாங்க தீர்க்க தரிசனம் வரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றது. அடுத்தது என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது வந்து ஆண்டவர் திட்டவட்டமா தெளிவா புரியுற மாதிரி சொல்றாரு. எவ்வளோ அர்த்தங்கள் பாருங்க அதுல. எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் இருக்கு அப்பா, இதுக்கு வழியே தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற பிரதருக்கு நீங்க என்ன வார்த்தைகள் கொண்டு பேசுறீங்கன்னு. அவர் வந்து ஒரு விஷன் காமிக்கிறாரு. அதாவது என்னன்னாக்கா அவங்க விருப்பப்பட்ட அந்த யூனிட் வாங்க போறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த யூனிட்ல இப்போ பிரசன்ட் அந்த மகன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. அந்த மகன் வந்து வாலிபனாக வளர்ந்து கிராஜுவேஷன் அந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறாப்புலன்றது வந்து முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கிறாரு. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் இது. உடனே அவருக்கு மெசேஜ் நான் சொன்னேன், பிரதர் நீங்க வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சு, உங்க மகன் உங்க சன் அந்த வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு, அது கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுல வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு ஷாக். அதுல பாருங்க மறைமுகமா எவ்வளவு விஷயங்கள். அவர் இப்போ இந்தியாவுக்கு போக வேண்டாம், மலேசியால தான் இருக்கிறாரு. நிச்சயமா அந்த லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறாரு. அந்த லோன் கட்டுறதுக்கு வழி இருக்குன்றது வந்து ஆண்டவர் சொல்றது வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ உடனே தாட்டே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது, போய் உடனே அந்த டீலை முடிச்சுட்டு அந்த வீடை வாங்கி பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு கால் பண்ணி சொல்றாப்புல ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் வந்து, இந்த மகிமைகள் வந்து ஆண்டவர் மூலமா தான்
நமக்கு வருதுன்றது வந்து ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அவர் மகிமையின் தேவன், தன்னோட மகிமையை வந்து அவர் வெளிப்படுத்த எப்போது விரும்புகிறார். ஏன்னா அந்த மகிமைகளை வந்து தேவன் வந்து ஏசப்பா வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் நம்மளோட மூத்த சகோதரர், அவர் எல்டர் பிரதர். ரோமன் 8:29 படி அவர் நம்மளோட மூத்த சகோதரராக இருக்கிறதுனால அவர் நமக்கு அவ்வளோ அன்பு நம்ம மேல காமிக்கிறாரு. ஜான் 17:22 படி அவர் வந்து ஏசப்பா சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்கு வந்து நீங்க எல்லா மகிமையும் தந்திருக்கிறீங்க. அந்த மகிமைகளை நான் வந்து நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் தர விரும்புகிறேன். நான் அந்த மகிமைகளை கொடுத்து விட்டேன். ஸோ ஏசப்பாக்கு கொடுத்த மொத்த மகிமைகளை வந்து பிதா வந்து ஏசப்பாக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த மொத்த மகிமைகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆனால் பாடுகள் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த மகிமைகளை பங்கு உண்டு. அது ஒரு நாள் யாரும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாடுகள் வந்து கொஞ்ச காலம் தான், லேசானவைகள் தான். ஸோ ஆனால் நித்திய மகிமை உங்களுக்கு ஜீவனுள்ள வரைக்கும் இருக்கும். நித்திய கன மகிமை நீங்கள் பரலோக ராஜ்யம் சேர்ந்த வரைக்கும் அந்த மகிமைகள் உங்களை பின்பற்றியே வரும். ஸோ அதனால வந்து யாருமே மனசுல வந்து கவலை எதுவும் படாதீங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ அன்பு நம்ம மேல அவருக்கு. ஸோ அதனால இயேசு வந்து இந்த அன்பை நம்மளுக்கு வச்சிருக்கிறதுனால அவருக்கு கொடுத்த அந்த மகிமைகளை வந்து நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறாரு. இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்ற பாருங்க. எங்க வீட்டுல வந்து கிளீனிங் பண்றதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, மேடம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். எதுக்குன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொல்றாங்க, எங்க அக்காவோட டாக்டருக்கு டெலிவரி ஆக போகுது, டாக்டருங்க சொல்லிட்டாங்க 15 நாள் கழிச்சு. அதனால அவங்க மதுரையில இருக்கிறாங்கன்னா ஒரு வாரம் எனக்கு லீவ் கொடுங்க என்ன முன்கூட்டியே எனக்கு சொல்லி வைக்கிறாங்க. சரி எடுத்துக்கோமா நான் சொல்லிட்டேன். சரி அதனால வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே வழக்கம் போல 3லேருந்து 5 மணி வரைக்கும் நான் தியானம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல பிரசன்ட் டே வந்து அதுல ஈவினிங்ல அந்த மகளுக்கு வந்து சுகப்பிரசவத்துல டெலிவரி ஆக போகுது. தாயும் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷனை காமிக்கிறாரு, ஒரு வெளிப்பாடு காமிக்கிறாரு. ஸோ உடனே நான் வந்து 6 மணி, அவங்க கரெக்டாக காலையில் 6 மணிக்கு வருவாங்க. நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் பாருங்க, நீங்கள் இன்னைக்கே வந்து லீவ் எடுத்துக்கங்க, நீங்கள் வந்து மதுரை கிளம்புங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கே ஈவினிங்கே டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. தாயும் குழந்தையும் நல்லா க்ஷேமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியான்னு சொல்லிட்டு சரி உடனே வீட்டுக்கு போய் ஃபோனெல்லாம் அடிக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு அடிக்கிறாங்க, அவங்க அக்கா பொண்ணுக்கிட்ட பேசுறாங்க, ஊர்ல ஜனங்க பக்கத்துல அவங்ககிட்ட எல்லாம் தெரிய வைக்கிறாங்க. எங்க மேடம் இருக்கிறாங்க, அவங்க தியானம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கடவுளே வந்து டைரக்டா பேசுவாங்க. அவங்க இந்து மதத்துல இருக்கிறவங்க. அவங்க வந்து அப்படி சொல்றதுக்குள்ள அவங்கள்ட்ட வந்து தெய்வமே இறங்கி பேசுறதுனால தேவ வார்த்தை, அருள் வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து இன்னைக்கே டெலிவரி ஆக போகுது, அதுவும் 2 பேரும் வந்து சுகமா க்ஷேமமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கிறப்ப அதே மாதிரிங்க அவங்களுக்கு வந்து ஈவினிங்கே டெலிவரி ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் பேச்சு பார்த்து நடந்துட்டு இருக்கக்குள்ள காலையிலே அவங்க கேட்குறாங்க, 2 பேரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா, குழந்தையோ அப்பாயோ சௌக்கியமா இருக்கிறாங்களா, அப்போ நீங்கள் விஷனில் பார்த்தீங்கன்னு சொல்றீங்களா, அப்படியே பிக்சராக பார்த்தீங்கன்னு சொல்றீங்களே, என்ன பொழுது அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய இது பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஈகர் இருக்கு பாருங்க, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்றேன், கண்டிப்பாக அவங்க குழந்தைய காமிச்சாரு, உங்க அக்கா பொண்ணுக்கு வந்து ஒரு குமாரன், ஒரு சன்னை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருந்தமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா அந்த கிராமத்துல வந்து இந்த நாடி பிடிக்கிற அந்த ஓல்டு லேடிஸுங்கெல்லாம் அந்த ஊர் முழுக்கமே சொல்லிட்டு இருக்காங்க, பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டக்குன்னு என்ன பார்த்ததை அப்படியே சொன்னேன், உங்க அக்கா பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு. பார்த்தா அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை, தாயோ குழந்தையோ க்ஷேமமா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த பிள்ளைங்கள் வந்து என்கிட்ட இயேசுவை முழுசா அக்செப்ட் பண்ணிட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் எனக்கு வருது. அதனால வந்து நம்ம பாடுகள் அனுபவிக்கிறதுனால வந்து நமக்கு அவரோட மகிமைகளை பங்கு உண்டுன்ற
மகிமைன்றது வந்து நிச்சயமாக இருக்கு. அதை நான் யாருமே ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாடுகள் மத்தியில் நம்ம செல்லும் போது இது வந்து கொஞ்ச காலம்தான், லேசாக நீங்கும் உபதிரவம். ஸோ அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு உண்மை சம்பவம், அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், ரொம்ப பாப்புலர் பிளேயர், ஃபேமஸான பிளேயர். அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஃபுட்பால்னாக்கா அவரோட பேர் தான், அந்த நாட்டுக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர் அவர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தம்பி பிறக்கிறான் அந்த வீட்டில். ஸோ அந்த எப்பெல்லாம் இவருக்கு வந்து ஃப்ரீ இருக்குதோ அந்த டைம்ல அந்த குட்டி தம்பியை வந்து விளையாடுறது, ஆடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. ஸோ தம்பி மேல அவ்வளோ பாசம் இவருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நாள் என்ன ஆகுது, தம்பிக்கு வந்து உடம்பு சிக் ஆயிடுறாப்புல, உடம்பு சரியில்லாத ஆயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. டாக்டர் அந்த தம்பியை செக் பண்ணிட்டு சொல்லிடுறாரு, உங்க தம்பிக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டுருக்குது, இதுக்கு மேலே அவன் பொழைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டவுட்டு, சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு வழி இருக்கு, யாராவது ஒரு கிட்னி டொனேட் பண்ணாக்கா நிச்சயமா உங்க தம்பியோட உயிரை நான் காப்பாற்ற முடியும், நான் அவரோட பாடியில நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொல்றப்ப இந்த அண்ணனுக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ டாக்டர், என்னோட கிட்னி எடுத்துக்கங்க, என் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னோட கிட்னி எடுத்துக்கங்க நீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. என்னப்பா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, நாட்டே உன்னை வச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்கு, நீ எவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்குது, உனக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிர்காலம், கிரேட் ஃபியூச்சர் இருக்கு, ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கப்பா, நான் உன்னோட ஒரு கிட்னி கூட நான் எடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த அண்ணன் சொல்றாரா, என்னோட கெரியர் விட, என்னோட ஃபியூச்சர் விட என்னோட தம்பியோட உயிர் தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் தம்பியை நீங்கள் காப்பாற்றி கொடுத்து தான் ஆகணும், என்னோட கிட்னி நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் கன்வின்ஸ் பண்ணி டாக்டர் வந்து ஒத்துக்க வைக்கிறாப்புல. அதே மாதிரி அந்த ஒரு கிட்னி எடுத்து அந்த தம்பிக்கு கொடுக்குறாங்க. தம்பி வந்து கொஞ்ச காலம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க. அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி, கிரேட் ஜாய் அண்ணன் தம்பி 2 பேருக்கும். அந்த அண்ணன் வந்து அந்த தம்பியை அப்படியே தூக்கிட்டு தன்னோட தோளில் தூக்கிட்டு வரக்குள்ளோ அந்த தம்பி வந்து அந்த அண்ணனை வந்து அப்படியே 2 கையால் விரிச்சு ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல், அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இந்த பாடுகள் மத்தியில் வந்து அதுக்கப்புறம் சுகமாயிட்ட பிறகு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை நான் வந்து பர்சனலாகவே உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பாடுகள் மத்தியில் வந்து அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பாடுகள் வந்து கொஞ்ச காலம் மற்றும் தான் வேதம் சொல்றது. இந்த பாடுகள் கொஞ்சம் காலம் தான், ஏன்னா உங்களுக்கு நான் நித்திய மகிமை கன மகிமை நான் கொடுக்க போறேன்னு, அது ஒரு நாளும் வந்து என்னைக்குமே மாறாது. ஏன்னா வேதத்துல விட சத்தியம் வந்து எதுலையுமே கிடையாது. வேதம் அவ்வளோ சத்தியம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு, உயிருள்ள ஜீவன் இருக்கு. ஸோ அது நம்ம யாருமே ஒருத்தரும் மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து வளர்ந்த பிறகு யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்களுக்கெல்லாம் போய் சொல்வாரா, நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா, என்னோட மூத்த அண்ணன் சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க நம்மளுக்கும், நம்ம ஏசப்பா வந்து நமக்கு மூத்த அண்ணனா இருந்து அவரு வந்து நம்மளை நேசிச்சாரு, அவர் வந்து நமக்காக சிலுவையில தொங்குனாரு, அவர் நமக்காக பாடுகள் பட்டாரு, தன்னோட ஜீவனை வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ இதனாலதான் நம்ம வந்து அவரை நேசிக்கிறோம், அவரும் நம்மளை நேசிக்கிறாரு. ஸோ தம்முடைய மகிமைகளை வந்து நமக்கு கொடுக்கறதுல அவர் அவ்வளோ அவருக்கு சந்தோஷம், பரமானந்தம், அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவருக்கு. ஸோ இதனால்தான் நமக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் நமக்கு அந்த மகிமை நம்ம வாங்குறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த பூமியிலே இருக்கிறதுன்றது வந்து யாருமே மறக்காதீங்க. ஏன்னா இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு. இது விட ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து வாழ்றதுக்காக தான் சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவரோட மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க தான் மிகப்பெரிய மகான்களே சொல்லலாம். ஸோ அவரோட ஆசீர்வாதத்துக்காக எல்லாருமே காத்திருங்க. உங்களை தேடி அவரை எங்கெங்க இருக்கீங்க உங்ககிட்ட தேடி அவரோட மகிமை வரும், அதுக்காக நீங்க காத்திருங்க. ஸோ அதி சீக்கிரமாக நீங்கும் இந்த உபத்திரம். நிச்சயமாக அவருடைய மகிமை நம்மளை தேடி வரோன்றது ஒரு நாள் யாரும் மறந்துடாதீங்க. அவர்கிட்ட வந்து ஏராளமான மகிமைகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இயேசுவை பார்க்கல, யாருமே நம்ம பார்க்கல. ஏன்னா கிருபையின் பிரமாணத்தில் நம்ம இருக்கிறோம். 2021 ஆயிடுச்சு, இப்போ 2022 வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். இயேசுவை நம்ம காணவில்லை யாருமே. அவரை வந்து காணாமலே நம்ம அப்படி இருந்தோ அவர் மேல
அன்பு கூறுகிறோம். சோ எதுக்காக தெரியுமா? அவர் சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, இதனால சொல்ல முடியாத மகிமையினாலே நம்ம நிறைந்து அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை அனுபவிக்கிறோம். ஏன் சொல்லுங்க? நம்மளோட ஆத்மா ரட்சிப்புக்காக தான். நம்மளோட ஆத்மா ரட்சிப்பு ஆகணும்னாக்க நம்ம வந்து பாடுகள் பட்ட பிறகு அவரோட மகிமை நம்ம ரிசீவ் பண்ண பிறகு தான் நம்மளோட ஆத்மாவே ரட்சிக்கப்படும். அதை நம்ம வேத வசனத்துல பார்க்கலாம். 1 Peter 1st chapter 8-9 பார்ப்போம். 1 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். ஆமென். சோ இந்த விசுவாசத்தின் பலனால நமக்கு வந்து என்ன நடக்குது? ஆத்ம ரட்சிப்பு, நம்மளோட ஆத்மா ரட்சிக்கப்படுது. அந்த விஷயத்துல மட்டும் நம்ம அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா உலகத்துல வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அது பின்னாடி நம்ம தேடிட்டே போயிட்டு அதை வந்து சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாக்க நம்மளோட ஆத்மா எப்ப ரட்சிப்புகள் வரும்? சோ நம்ம படுற பாடுகள், நம்ம படுற துன்பங்கள், ஸோ இந்த லேசான பாடுகள் அதி சீக்கிரமா நீங்கி விடும். பட் அந்த நித்திய மகிமை வந்து நம்மளோட உயிர் இருக்கிறக்குள்ள கூட சரி, உயிர் போனவருக்கும் சரி, நம்மளோட ஆத்மா ரட்சிக்கப்படும் பரலோகத்துல. ஸோ மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம், துன்பத்திலும் ஒரு இன்பம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ இயேசுவை பாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு பிறகு ஜூடாஸை பார்க்குறாரு. இவருக்கு தெரியும் ஜூடாஸ் யாருன்றது, இவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அப்படி இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜீசஸ் வந்து ஜூடாஸை பார்த்து சொல்றாரு. இப்ப பாருங்க, இயேசுக்கும் மரணத்துக்கும் ரொம்ப சமீபமா இருக்கு அந்த டைம், அந்த நேரம் கெத்செமனே தோட்டத்துல. ஸோ அந்த டைம்ல ஜூடாஸ் வந்து பார்த்துட்டு அவரு என்ன திரும்ப கேட்கிறாரு? மை ஃப்ரெண்ட், எதற்காக இங்க வந்து இருக்கிறாய்? அதை வாசிப்போம். Matthew 26:50. Matthew 26:50. மத்தேயு 26:50. அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆமென். சரி, இந்த மாதிரி வந்து இயேசு கேட்கிறாரு ஜூடாஸை பார்த்துட்டு, மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே, எதுக்காக இங்க வந்து இருக்கிறாய், எதுக்காக இங்க வந்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறாரு. ஸோ அப்படி போடுறக்குள்ள வந்து அவரோட முகத்தை பார்க்கணும். கொஞ்சம் கூட அந்த முகத்திலையும் அந்த மனசுலயும் கொஞ்சம் கூட ஒரு பயம், சஞ்சலம், ஒரு நடுக்கம் எதுவுமே இல்லை. அவரோட குரல்ல பாருங்க, ஒரு பதட்டமும் இல்லை. ஏப்பா என்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிற, எதுக்காக தப்பா வந்திருக்கிற, அந்த மாதிரி ஒரு பதட்டமே இல்லை. தைரியமா, மை ஃப்ரெண்ட், எதுக்காக இங்க வந்திருக்கிறாய், அந்த மாதிரி ஒரு கேட்கிறாரு. பாருங்க, கெத்செமனே கார்டன்ல வந்து ஏசி இருக்கிறக்குள்ள அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஜூடாஸ் காட்டி கொடுக்கறதுக்கு முன்பதாக அவர் வந்து ஜெபம் பண்றாரு. கெத்செமனே கார்டன்ல போயிட்டு அந்த கார்டன்ல ஜெபம் பண்றக்குள்ள அவரோட கண்ணீர் வந்து, அவரோட வேர்வை வந்து ரத்தத்தினால வந்து பெரும் துளியாக வந்து கீழே விழுது. ஸோ முகமெல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அந்த டைம்ல இந்த ஜூடாஸ் வந்து இயேசுவை பார்த்து ஒரு முத்தத்தை கொடுக்குறாப்புல. அப்போ கூட இயேசு நம்ம சொல்றாரு, மனுஷகுமாரனா நீ காட்டி கொடுக்க விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம். லூக்கா 22:48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். சோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பயமே இல்லை, ஃபியரே இல்லை, அவ்வளோ தைரியமா அப்படி சொல்றாரு. இப்ப பாருங்க, மரணத்துக்கும் ஜீசஸ்க்கும் வந்து இயேசுக்கும் ஒரு அடித்தாங்க தூரம் இருக்கு. கடைசி நேரம், எண்டு டைம் வந்தாச்சு. கடைசி நேரத்துல அவரை தேடி வந்து பிசாசு வரான். வந்த பிறகு அந்த பிசாசை பார்த்து ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? தோ உலகத்தின் அதிபதியானவர் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம், எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாத வார்த்தைகள் வந்து ஏசப்பா சொல்றாரு. அதை வாசிப்போம். ஜான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை,
நீ வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென். சோ உலகத்துக்கு அதிபதி பிசாசு. ஸோ அவன் வந்து வரக்குள்ள வந்து அவன் என்கிட்ட வந்தாக்கா என்கிட்ட அவன்கிட்ட கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அந்த மாதிரி உள்ளத்தின் ஆழத்துல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு சந்தோஷம் நிறைந்தது தான் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவரை பின்பற்றி வரணும். நம்ம சிலுவையின் பாடுகள் சுமந்து அவரை பின்பற்றி வந்தவங்களுக்கு அந்த நித்திய மகிமையை வந்து எட்டர்னல் குளோரியை வந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆக்ஸ் 13:52 படி பவுலோ பர்னபாஸோ கொடிய வேதனையில வந்து அதோட மத்தியில வந்து கடந்து செல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்க அதே சந்தோஷம் சமாதானத்தை வந்து இயேசு கொடுத்திருக்கிறாரு. அவர் மரண பாதையில இருந்தவங்கள வந்து அவர் உள்ளத்துல என்ன மாதிரி சமாதானம் சந்தோஷம் இருந்ததோ அந்த சமாதானம் சந்தோஷத்தை வந்து பவுலுக்கோ பர்னபாஸ்க்கோ கொடுக்கிறாரு. வாசிப்போம் ஆக்ஸ் 13:52. அல்லேலூயா. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த உலகத்துல வந்து நமக்கு வேதனைகள் வரும்போது அதே சமாதானத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். சோ வேதனை வரக்குள்ள உங்க மனசை வந்து தளர விடாதீங்க. ஐயோ இதுக்கு மேல முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய் தவறான வழியில தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதிர்காலம் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பேச்செட்டா தற்கொலை, தாய் தகப்பன் ஒரு போன் வாங்கி கொடுக்கலன்னா தற்கொலை, ஒரு எக்ஸாம்ல சீட் கிடைக்கலன்னா தற்கொலை. என்னது இது? ஒரு இதுவே இல்லை, ஒரு உயிருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. வெளியேறப்பட்ட உங்களோட உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஸோ ஏன்னா அந்த உயிருக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருக்கு. அந்த சோல் வந்து இறந்த பிறகு அந்த ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். ஸோ அதனால வந்து பாடுகள் வந்தாக்கா இந்த பாடுகள் வந்து லேசான பாடுகள், கொஞ்சம் காலம்தான், அதை யாரும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போற மகிமைகள் வந்து எட்டர்னல் குளோரி வந்து நித்திய மகிமை வந்து அந்த கன மகிமை எப்போதும் என்றென்றும் காலகாலத்துக்கும் இருக்கும், உங்களோட மரணத்துக்கு அப்புறமும் இருக்கும். ஸோ இந்த ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தான் தரதா இயேசு வந்து இந்த பூமியில வந்தாரு. மகிமை நிறைந்த ஒரு சமாதானம், மகிமை நிறைந்த ஒரு சந்தோஷம். அதனாலதான் இயேசப்பா வந்து வந்திருக்கிறாரு. அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இந்த சமாதானம் நிறைய பேர் கிறிஸ்துவங்களும் சரி, நிறைய ஜனங்களும் சரி, இயேசு வந்து சிலுவையில அறியப்பட்டாரு, ஒரு ரத்தத்தை சிந்தினாரு, அதனால நம்ம ரத்தத்துல கழுவப்பட்டு நம்ம மீட்டெடுத்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பண்ண கூடாத பாவங்கள், தேவனுக்கு வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் பண்ணி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு என்ன இயேசு வந்து எனக்கு சமாதானமா இருக்க சொல்லிக்கிறாரு. ஏன்னா சமாதானம் விட்டுட்டு போய்க்கிறாரு? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க இதுல மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு கிருபை அளிச்சாலும் அவன் வந்து நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான்னு ஏசாயா 26:10 சொல்லுகிறது. அதே மாதிரி ஏன்னாக்கா நீ எவ்வளவுனா நீ பண்ணு, பாவங்கள் பண்ணு, நான் மௌனமா இருக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. ஒரு நாள் வரும், கண்டிப்பா நீ பண்ணதெல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது சங்கீதம் 50:21 படி, சங்கீதம் 50:21 படி அதை சொல்லுகிறது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு சமாதானம் கிடைச்சிச்சு, இயேசு சமாதானம் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. நீங்க படுற துன்பங்கள், வேதனைகள், பட்ட பாடுகள், இந்த பாடுகள் மத்தியில தான் நீங்க மரணத்தின் பாதை வரைக்கும் போன பிறகுதான் உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியான முழு நிறைவு கிடைச்சு அவர் முழு மகிமைகள் வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க வந்து மகிமைகளை பார்க்க முடியும். ஸோ அவருடைய உள்ளத்திலிருந்து அதே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. நித்திய மகிமை, எட்டர்னல் குளோரி. ஸோ அதை கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அற்புதங்கள் செய்து தம்முடைய மகிமைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் நம்மளை தேடிட்டு இருக்கிறார். ஏன்னா ஏசப்பா வந்து அவரோட முழு மகிமைகளை வந்து சீஷர்களாக நம்ம கிட்ட அவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நித்திய மகிமை. ஸோ நம்மளோட பாடுகள்ல வந்து அந்த மகிமைக்கு நம்மளுக்கு பங்கு உண்டு.
ஸோ அதனால பாடுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு மனசை இது வெறுத்துடாதீங்க, சஞ்சலம் ஆகாதீங்க, சமாதானத்தோடு இருங்க. ஒரு சிஸ்டர் வந்தாங்க நம்ம வீடை தேடின்னு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கரண்ட் ஷாக் ஆகி கை வந்து இடது கை ரொம்பவே இப்படி தூக்க முடியாத இருந்தது. அவங்க நம்ம வீடை தேடிட்டு வந்தாங்க நித்திய ஜெப சபைக்கு. சரி, அவங்க கையை வச்சு இது இடது கையில் என்னோட கையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு அவங்களோட வலது பக்கம் ஒருத்தர் யாரும் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அன்னைக்கு எங்ககிட்ட ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சாங்க, யார் நீங்கள் ஜெபம் பண்ணுறக்குள்ள என் பக்கத்தில் யாரும் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு போன பிறகு என் கையை வந்து அந்த வலி போயிடுச்சு சிஸ்டர். அப்போ தான் எனக்கு சொன்னாரு, அவர் வேற யாரும் இல்லைம்மா, அவர் பசுத்த ஆவியானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ரொம்பவே ஆனந்தம் ஆயிடுச்சு. அடுத்த நாளே வந்து முழுசா இயேசுவை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க முழுக்க ஞானஸ்தானம் குடும்பமா எடுத்துக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மகிமைகளை வந்து அவர் வந்து காண்பிக்கிறாரு, நம்ம மூலமா காண்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம பாத்திரர் ஆகணும். நம்ம முழு மனத்தோடு ஆண்டவரை தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும். நீங்க தியானம் பண்ணுங்க. நீங்க உள்ளுக்குள்ள வந்து மனசின் ஆழத்துல வந்து எந்த சஞ்சலமும் வைக்காதீங்க. பசுத்த ஆவியானவரை அலோவ் பண்ணுங்க. அவர் தங்கட்டும், நம்ம உள்ளத்துல தங்கட்டும். நமக்கு நிச்சயமா அவர் வந்து ஆலோசனை கொடுத்து நல்ல வழிகளே காமிக்குவாரு. அவரோட நித்திய மகிமையை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த ஜெபத்துல வந்து எல்லா குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போறேன். அப்பா ஏசப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அருகதையே இல்லாதவங்க ராஜா. ஏசப்பா, உங்களோட ஆசீர்வாதங்கள் பெற நாங்கள் தகுதியே இல்லாதவங்க ராஜா. எங்களுக்கு அருகதையே கிடையாது அப்பா. ஆனாலும் உங்களோட விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா, அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உங்களோட முழு சம்பூர்ண நிறைவு எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சம்பூர்ண நன்மைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களோட சம்பூர்ண சந்தோஷம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஐயோ, இந்த வாழ்க்கையில எனக்கு வாழவே முடியாது, இனி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வழிகள் நீங்க திறக்கணும் ராஜா. ஏசப்பா, இந்த ஜெபத்துல கலந்துக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் ஒழியட்டும் ராஜா. ஏசப்பா, படிப்பில் பிள்ளைகளுக்கு வெற்றியை நீங்க தரணும் ராஜா. நோயாளிகளை நீங்க சுகமாக்கணும் ராஜா. வேலை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க கொடுக்கணும் அப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. வேலை இருந்தும் ஆண்டவரே சம்பளத்தை கொடுக்காம தடுக்கிற அந்த அதிகாரிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன் ராஜா. இன்றைக்கு இப்போது வரவேண்டிய அந்த சம்பள பணத்தை ஆண்டவரே நீங்க தரணும் ஆண்டவரே, நீங்க அனுப்பி விடணும் ராஜா. ஏசப்பா, இந்த அடைப்பட்டு இருக்கிற அந்த சம்பளத்தை நீங்க வர வைக்கணும் ராஜா. ஏசப்பா, தன்னோட சொந்த பணத்தை வந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, தேவையில்லாத டாக்குமெண்ட் வேணும்னு ஜனங்களை அலைக்கடிக்க வைக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா, நியாயமான முறையில பிள்ளைகளுக்கு நியாயமான முறையில அவங்களோட சொந்த பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு வரட்டும் ஆண்டவரே. அந்த கட்டுக்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும் ராஜா. ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் உங்களோட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், உங்களோட தெய்வீகத்தை பெற்றுக்கொள்ளணும், உங்களோட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களோட கிருபை எங்களுக்கு வேணும் ராஜா. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற சகோதரி கல்யாணிக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே. கல்யாணி சிஸ்டர், God is blessing you. Surely He will raise up you. He will help you. Sister, நீங்க 10 வருஷமா கடன் இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. உங்களோட கண்ணீரை பார்த்து இருக்கிறாரு. ஐயோ, என் வாழ்க்கையை இவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் எனக்கு திருமணமே நடக்காதான்றது நீங்க சொல்லிட்டு இருக்கிறது ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. 10 வருஷமா நான் அழுதுட்டு இருக்கிறேனே, எனக்கு 37 வயசு ஆயிடுச்சேன்னு நீங்க சொல்ற வார்த்தைகள் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஏற்ற ஜோடியை ஆண்டவர் வந்து உங்க வீடு தேடி அனுப்ப போகிறாரு. அற்புதமான ஒரு ஏற்ற துணைவனை உங்களுக்காக அனுப்ப போகிறார். காத்திருங்கள் சகோதரி. இந்த ஜெபம் நீங்க கேட்கணும், இந்த பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளணும், தொடர்ந்து நீங்க ஜெபிச்சு இருக்கணும்.
ஒரு உத்தமன, ஒரு நீதிமான, ஒரு தேவனுக்கு பயப்படுற ஒரு உத்தமன தேவன் வந்து உங்களுக்காக அனுப்ப போகிறார். உங்க வீடு தேடி வரப்போகிறார். நான் இந்த பெண்ணை கல்யாணம் கட்டிக்க போறேன்ற சொல்ற ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் அனுப்ப போகிறார். உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. உங்களோட குடும்பத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். உங்களோட வீடு கட்ட விரும்புகிறார். நீங்க மறு மகிழ்ச்சி, எழுந்து போன மறு மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி வந்து தர விரும்புகிறார். உங்களோட பட்ட மரம் துளிரட்டும். ஏசப்பா, நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட வல்லமைகள், மகிமைகள் ஒவ்வொரு குடும்பத்துல இறங்குறதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.